ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட சுமதி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா, வெளியே ஃபேமிலியோடு வெளியே வந்திருக்கோம். வெளியே எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல இயற்கையான இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த வீடியோ தான். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு உங்களோட ஆதரவு தெரிவிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்துக்குங்க, நெல் போட்டிருக்காங்க. சுற்றி வர பார்த்திங்கன்னா இயற்கை, செம்ம இயற்கைங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இந்த மாதிரி இயற்கையான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது என்னை பார்த்துட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்தேன். இப்போ இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காரர் வெளியே கூட்டிகிட்டு வந்துருக்கிறாரு. வெளியே வந்துட்டு இந்த இயற்கையான இடத்துல இப்போ வந்து சாப்பிட்டோம். தக்காளி சாப்பாடு கட்டிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ வெட்ட வெளியே நல்லா இருக்குதுன்னு. எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருந்ததுக்கு இந்த மாதிரி ஒரு இயற்கையாக பார்க்கங்காட்டிக்கு நல்லா இருக்குதுங்க. கொஞ்சம் வெயில் மண்டையை பொழக்கு. நானா காட்டுக்குள்ளே உட்காந்துட்ருக்கேன். காட்டுக்குள்ளே உட்காந்துருக்கீங்களா? ஆமாம். பாப்பா பால் குடிச்சிட்டாளா? குடிச்சிட்டா. கேட்குறேன். காட்டுக்குள்ளே உட்காந்துட்டு பல நாளுக்கு அப்புறமா இன்றைக்கி தான் வந்திருக்குறோம் வெளியில், இந்த புட்டை தூக்கிட்டு. அதனால துணி கிணியெல்லாம் கழட்டி போட்டு அப்படியே உட்காந்தாச்சு. ஆமாம். பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸை கழட்டி விட்டிங்களா? கழட்டி விட்டேன். சரி, நீ போய் உன் தம்பி மீன் பிடிச்சிட்டு அதை போய் பாருவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என் தம்பி மீன் பிடிச்சிருக்கிறான், பார்க்கலாம் வாங்க. தண்ணி கம்மியாக தான் இருக்குது, கம்மியான தண்ணியில் பிடிச்சிருக்கிறாங்க. மீன் கிடையாது, சும்மா விளையாண்டுட்டு இருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஹாய் மீனா. ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க எல்லாம் மீன் பிடிக்கலாம் வாங்க. ஏ தமிழே, நாங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் மீன் பிடிக்கிறோம் வாங்க காய்ஸ். தமிழே எல்லாம் வாங்க ஃபேமிலியோட ஃபன் பண்ணலாம். தமிழே எங்க போனாலும் விட மாட்டேன்டா அவனை. வாடா வெளியே. எப்படி இறங்குறது? அது அவ்வளோதான், ஓடிட்டான். இங்க பாருங்க, ஓடிட்டான். அங்க வலையில பாம்பு இருக்குடா, வாடா. என்ன நடந்து போடு பாம்புல அவன் மகன் இங்க தொலை வரான்டா அவனே. எனக்கு அதெல்லாம் வர முடியல. இது திருப்பிடுச்சா ஜவன்டா இங்க பாம்பு இருக்கு. போங்க அம்மா, அவ சிரிக்க போறாங்க. யாருங்க அதான் தண்ணிக்குள்ள ஜாலியா விளையாண்டு இருக்காங்க. இந்த மேம் மேல உட்காந்துட்டு இருக்காங்க. வாங்க காய்ஸ் மீன் பிடிக்கலாம். பாத்தீங்களா, உயிரோட இருக்கக்கூடிய சிப்பிகள், சாரி குட்டி நத்தைகள், குட்டி நத்தைலாம் இருக்கு. வாங்களே வறுத்து சாப்பிடுவோம். எல்லாம் நல்லா இருக்கும். நத்தை எங்க காட்டுங்க. ரொம்ப குட்டி நத்தையா இருக்குது. நத்தைகள் இது ஆவாது, கொஞ்சம் பெருசு பெருசா இருந்தா நல்லா இருக்கும். தண்ணி வரத்துல ரொம்ப அதிகமா இருக்கு. வீட்டுக்கு ஏமீனா வீட்டுக்குள்ளேயே இருந்து பைத்தியம் பிடிச்சி போய் இன்னைக்கு தான் வெளியே வந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து தண்ணி நிறையா இருக்குன்னு எதிர்பார்த்து வந்தோம். ஆனால் இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது வாய்க்கால்னு சொல்லுவாங்க. இது வாய்க்கால் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் வாய்க்காலுக்குள்ளே நடு வாய்க்காலில் இறங்கி நின்றுட்டுருக்கோம். பாருங்க சூப்பராக இருக்குது. ஆனால் தண்ணி தான் கம்மியாக இருக்குது. தண்ணி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. இந்த வெயிலுக்கு மண்டை பொழக்குதுங்க வெயில். இந்த வெயிலுக்கு அதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நல்லா இருக்குது. இங்க பாருங்க, குட்டி வருது. இந்த அக்கறம் இந்த மாதிரி பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வைஃபை பாத்திருக்கீங்களா? பாருங்க அந்த பக்கம் போனா திடீர்னு காலை விட ஆழமா இருக்கு, அந்த பக்கம் ஆழம் இருக்கு. எல்லா வாய்க்கால் வந்தா மீன் பிடிப்பாங்க. நாங்க நத்தை பிடிச்சிட்டு இருக்கிறோம். மீன் இல்லாதனால நத்தை பிடிக்கிறோம். சால்வை வேறு எங்க கிடக்குதுன்னு இப்போ மீன் பிடிப்பாங்க. ஆளுக்கு ரெண்டு ஆளுக்கு ரெண்டா? எப்படா பத்தும்? ஆளுக்கு ரெண்டு. எல்லாம் பெருசா நினைச்சிடாதீங்க, எல்லாம் குட்டி குட்டியே தான் இருக்கும். அது தண்ணி பூச்சி. அது ஒரு ஆபத்தான எங்க போங்க. எங்க வர டிஸ்கவுண்ட் சேனல் சொல்றது வெயிட்டீங்க. அது ஒரு பெரிய மிருகம். அது நம்ம தலக்க வருது. அதுக்கு முன்னாடி ஆபத்தான மிருகம்.
இது ஒரு கோழி. இதை வந்து நம்ம மசாலா பொடி போட்டு சாப்பிட்டா உடம்பு நல்லது. நடுவுல ஏன்னா இதுக்கெல்லாமே ஒரு வீடியோ இதை ஃபன் பண்ணிட்டு இருக்கேன் ரூட் நீங்களாம் நம்ம என்ன காய வச்சு அந்த மரத்துல இருக்குது தேங்காய் கிணறு தேங்காய் தான் இருக்கு. மீன் பிடிக்கிறாங்களாமாங்க இந்த தண்ணியில். இவங்க பண்ணுற குறும்பு பாருங்க. மீன் பிடிக்கிறாங்க, ஆனால் பிடிச்சாங்க குட்டி குட்டி மீன். அதையே ஒரு வழியை பண்ணி விட்டாங்க. இப்போ 2வது ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாம், அவன் ஒரே ஒரு என்ன சொல்லுவான், லூசு பையன் காசு கொடுத்து வாங்கிட்டீங்க ஒரு போட்டு மீன் மீனை சட்டி எடுத்துகிட்டு வந்து மீனை பொரிச்சு சாப்பிட்டு போயிடலாம். அந்த பக்கம் உள்ள ஓடுது. வருது 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 தம்பி வருதுடா வருதுடா வருதுடா, பெரிய மீனா வருதுடா, வந்துருச்சு. எங்க ஐயோ பாருங்க, அட வேண்டாம், ரொம்ப குட்டி குட்டியா இருக்குது. இதான் ஜிலேபி. இதான் ஜிலேபி. ஜிலேபி இது சுட்டு உனக்கு ஒன்று கீர்த்திக்கணும். கொண்டா காமி, உளுந்துருச்சு கீழே போட்டான். இங்க நல்லா இருக்கு. விட்டுரு ஏன்னு வேண்டாம், கொல்லாதீங்க, விட்டுருங்க தண்ணிக்குள்ளேயே. பாவம் குட்டியா இருக்குது, அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ரவுண்டா இருக்கும்ல, இது என்ன புதுசா இருக்கு? இது பட்டை ஜிலேபி. இது ஒரு விதமான குட்டி ஜிலேபி. அம்மா பண்ற பண்ணுங்க ஒரு மீன் பிடிக்கும். அட புடிங்க, நீங்க பாட்டில் நீங்க புடிங்க, நான் பாட்டில் என் வேலையை பார்க்கல. அவளை பிடிச்சி கொடுத்தா வரிசை உள்ள ஓட்டினீங்க. அதுக்கப்புறம் மீனே நாங்க கொட்டல, அது மீனை தான் கொட்டினான். மீனா எனக்கு என்ன கொண்டா இங்க பாருங்க, ஏதாச்சும் பண்ணுவல உயிரோட பிடிச்சிருக்கேன். காத்துக்குள்ள போய் தான் குளிக்கணும், அதெல்லாம் பத்தாது நம்மளுக்கு. என்ன பண்ணுங்க அந்த டைவடிங்க பிடிக்கணும்ல. இதுவாதா அங்கனே இருக்கு வேற, அதான் மீன் அங்க வருது. எங்க இருக்கு வேற, கட்டாத்த தண்ணி போகுது வேற. இங்க இருக்குதா மீன்? அதான் பெருசா இருந்தா உள்ள போய் தண்ணி பத்துலையே, ரொம்ப சின்னதா இருக்கு, குட்டி குட்டியா இருக்குது. படுத்த கூட ஆகாது, தண்ணி காலுக்கு தான் அளவா இருக்குதுங்க. ரொம்ப கம்மியா இருக்கு. நான் நிறைய எதிர்பார்த்தேன், நல்லா இது பொறி இருக்குது, நல்லா நைஸில் அடிக்கலான்ட்டு. ஏன் அப்பச்சி கூட்டிட்டு போனதுல கோட்டை நான் 3 நாள் போயிட்டு இருந்தோம். முதல்ல நான் உள்ள போயிட்டேன். கோட்டை 2வது, அப்பச்சி 2வது, கோட்டை 3வது. கோட்டை யானை இருக்கிற அப்படிங்கிற தீம்பாக்குள்ள ஓடிட்டேன். அந்த மாதிரி பொறுமையா ஓடிட்டீங்களா? அதான் பொறுமையா போறதா, ஏதாவது இருந்ததுனால அப்படியே பதுங்கிறது. அங்க இருக்குது வேற, பொண்ணாங்க நிற்கிறியான்னு பாட்டு வா. அப்படியே அங்கா இருக்குது வேறு, கீரையாக இருந்தால் பொறிச்சிட்டு போகலாம். சூப்பராக இருக்குதுங்க, கிளைமேட் நல்லா இருக்குது. ஆனால் தண்ணி தான் இல்லை, தண்ணி தான் கம்மியாக இருக்குது. செம்மையாக இருக்குது. தென்னை மரம் பாருங்க, டேங்கப்பா, வாவ் சூப்பராக இருக்குது. கால் மாட்டிருச்சா? நான் வரேன்டா தம்பி, உன்னை காப்பாத்த. பாம்பா, நீ யாருன்னே தெரியாது. சாப்பிட்டுருக்கலாம், தண்ணிக்குள்ள கொஞ்சம் சாப்பிட்டுருந்துக்கலாமா இருந்தது, மிஸ் பண்ணிட்டோமே. புங்க மரம் என்ன சவுண்டு? என் கால் சவுண்டு நல்லா இருக்குது. அட என்ன பண்றீங்க? சிப்பிக்குள்ள முத்து இருக்கும்ல, அது வந்து எங்களுக்கு ஒரு 5-6. கீர்த்தி ட்ரெஸ் எடுத்துட்டு வரல, நீ வாட்டில் இப்படி சமணங்கால் போட்டு கொண்டு தண்ணிக்குள்ள. அது பாத்துக்கலாமா? ஜும்பாலே ஜும்பாலான்னு இதோ. அட 2 பேர், இவங்க 2 பேர்த்தையும் பாருங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நவந்தி என்ன பண்றீங்க? ஆய கொண்டாளா? இது திறந்தா உள்ள முத்து இருக்கு. நல்லா இருக்குது. குளு 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 குளு. நவந்திக்கா என்ன பண்றீங்க? தண்ணியை பார்த்துட்டு, அதுல பாரு நத்த ஒட்டி இருக்கு அந்த டப்பால பெருசா. தண்ணி பார்த்துட்டு கீழே. ஐயோ சந்தோஷத்தை பாரு. அஜரியா அச்சோ ஜில்லு. அந்த மாதிரி வேண்டாம், சிப்பி மட்டும் எடு, நம்மளுக்கு இது வேண்டாம். ஆளாளுக்கு எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணி பார்த்ததையுமே. தண்ணி தவக்காலிங்க நம்ம எல்லாம். அத இங்க ஒரு ஆள் பாருங்க, சமணங்கால் போட்டு உட்காந்துருச்சு உள்ள தண்ணிக்குள்ள. விளையாண்டு தான் வருவேன். போதா போதா, புடி புடி புடி
போகுது புடி குட்டி. நல்லா இருக்குதா தண்ணி? இங்கேயே உட்காந்துக்கலாமா? வீட்டுக்கு போக வேண்டாமா? வேண்டாமா வேணுமா? நல்லா குழு குழுன்னு இருக்குது, தண்ணி பத்தாது. பனைமரம் இது இருக்குது இல்லை தென்னம்பில, இதெல்லாம் வேஸ்ட். கிளப்பி விடாதீங்க, குழந்தைகளாம் கீழே இருக்காங்க, ஏதாவது இருக்க போகுது. அது இதில் இன்னத்துல ஒன்று இருக்காதுமா. நைட்டு டைம் பண்ணா மீன் வெட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்குவேன் பெரிய பெரிய சைஸ் ஆறான அவரி இந்த மாதிரி மீன்லாம் இதில் இருக்கும். கிருத்திகா கிருத்திகா, ஐயோ முட்டி போட்டு என்ன கீர்த்தி பண்ணிட்டு இருக்கிற தண்ணிக்குள்ள? எந்திரி கீர்த்தி, ட்ரெஸ் எடுத்துட்டு வரல கீர்த்தி, எந்திரி. வெயில என்ன காயுதுமா. சொல்லுங்கம்மா. இந்த மாதிரி மட்டை இருக்குல்ல, ஆமா தென்னை மட்டை இருக்குல்ல, இந்த மாதிரி மட்டை வந்து கீழே விழுந்து இந்த மாதிரி தண்ணி போயிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 7-8 மணி நைட்டு டைமில் வந்தோம்னா ஆற மீன் கொஞ்சம் பூரா அந்த மட்டையை சாப்பிட்றதுக்கு இது கடி இருக்கும். மீன் பிடிக்கிறதுக்கு சௌகரியமா இருக்கு. பிடிக்கிறீங்களா? திருப்பூர்லேருந்து வர்றீங்களா இங்கே? திருப்பூர்லேருந்து வந்து யாராவது ஏப்பா முதல்ல ஒன்று வளம் வருதாம்மா? முதல்ல ஒன்று வளம் வருதா? ஆத்துக்குள்ளேயே போய் குளிக்கல, வாங்க பெரிய ஆத்துக்குள்ள. நிறைய பிடிச்சிட்டோம். கால் வலிக்குதுல கடை. இப்போ முட்டி போட்டு இந்த மாதிரி வங்கில இருக்கும் பாம்பு வேணும் நிறைய. பாம்பு இருக்குதா? ஓ என் புள்ள முடிஞ்சா. ஓ மீனா, ஓ இந்த அக்குறுமத்தை பாருங்க, என் புள்ள இருக்கிறதுக்கு மீனா இருக்கு. இந்த அக்குறும் பண்றாள. எந்திரிச்சு நடந்து எந்திரிச்சு ஓ தண்ணியில் ஆட்டும் போது என்னடா நடக்குது இங்க? தண்ணி கலக்கி சேரு சகதியமா பண்ணி விட்டாங்க தண்ணிய. இங்க பாருங்க. அதில் ஒரு போட்டு கூட தண்ணியே நிற்காது. தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுப்போம். ஆனால் மழை பெய்வானு செம்மையா இருக்கும். அப்படியே அப்படியே தண்ணி வாங்கி வச்சிருக்கேன். அப்படியே வாங்க மாட்டேங்குது. அமைதியா போக மாட்டியாமா? இங்கே பாருங்க என் தங்கச்சி எப்படி இலக்கொட்டானில் தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. நல்லா ருசியாக இருக்கும். இதில் வந்து தண்ணி சீக்கிரம் ஒட்டாது. இதில் ஏட்டு போய் நம்ம ஊரோட ஒரு சின்ன ஒரு ரிம்பர் பண்ணி இது தர குடி குடிக்கிற கப்பு போட்டாது உண்மையாலுமே ஒரு போட்டு கூட தண்ணி ஒட்டாது. பார்த்தீங்களா? இந்த இலைக்கு அவ்வளோ ஒரு மகத்துவ குணம். இதில் தான் சாப்பிடுவோம். ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும். எவ்வளவு சூடாக இருந்தாலும் தாங்குது இந்த இலை. ஒரு பாட்டில் சரக்கு சொல்லி இலை ஏன் மில்லை ஹாட் மாதிரி இருக்கு இந்த ஓனத்துக்கு அது தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊத்திட்டு அதுல ஊறுகாய் வச்சுக்கடா இங்கே ஓரமா நக்கிக்கலாம். ஐயோ சொல்லி இலை. இதில் கறி வறுத்து சாப்பிட்டா செமையாக இருக்கும். நல்லா மணமாக இருக்கும். இன்னும் ஒரு இலையை பார்த்துட்டு என்னென்ன கதை விடுறீங்க? ஒரு டைம் இங்கே அத்தனை கோயில் நம்ம இதை வச்சு டெஸ்ட் பண்ணோம். நல்லா இருக்கு. லைட்டாக ஒரு மூடி தர ஊற்றி தண்ணி வந்து ஊற்றி கலக்கி ஊற்றி பார்த்தோம்னா தண்ணி ஓட்டல வரட்டியா எல்லா டெஸ்டிங் ஜும்பாலே ஜும்பாலே. பார்த்துக்குங்க வெயிலுக்கு எவ்வளவு குழு குழுன்னு ஆடிட்டு இருக்கிறாங்க. நீதான் எடுக்க மாட்டேன், உங்க கையில் கொடுத்தனല്ലോ. பர்ஃபார்மன்ஸ் பண்ணி விட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்கள் சுமதி வெங்கடேஷ். வெங்கடேஷ் பார்த்தீங்கன்னா மேலே அங்கே ஓடிட்டாரு. நாங்கள் 2 பேர் இருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறேங்க. நான் தான் உங்கள் சுமதி. வெங்கடேஷ் மேலே ஓடியாச்சு. என் பொண்ணு இவங்க பையன் 2 பேரும் விளையாட்டுக்கிறாங்க, வரவே மாட்டேங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோ வந்துட்டு இருக்கோம். உங்களோட ஆதரவு எங்களுக்கு தெரியுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. லைக்கும் பண்ணிருங்க, ஷேரும் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. லவ் யூ கைஸ். பாய்.